ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான க்ரீமியான கேரட் பாஸ்தா ஹெல்த்தியாக எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து வீட் பாஸ்தா தாங்க எடுத்திருக்கேன். வீட் பாஸ்தா வந்து ஃபஸ்ட்டு பாயில் பண்ணி வடித்து எடுத்து வச்சுருங்க. அப்புறம் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றாமல் பால் வந்து காசி எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா, கேரட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கார்லிக், ஒரு வெங்காயம், அப்புறம் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி ஸ்டெம்மு. வாங்க இப்போ எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்துடலாங்க. இது ரொம்ப சிம்பிள் தாங்க, டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு பூண்டு வந்து போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி வச்சுருக்க கேரட் போட்டு நல்லா வந்து கேரமலைஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விடுங்க. அப்போ தான் வந்து கேரட்டோட சாஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நீங்கள் குக்கரில் வந்து வேக வச்சும் செய்யலாம். ஆனால் வதக்கி விட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து கேரட் சாஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி ஸ்டெம் தாங்க போடணும். ஸ்டெம் மட்டும் போட்டு இது நல்லா வந்து ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு ஒரு மிக்சர் ஜாரில் வந்து மாற்றிடுங்க. இது கூட வந்து உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக சால்ட்டு போட்டுட்டு முந்திரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கேஷ்யூ நட்ஸும் போட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் க்ரீமியாக நம்மளுக்கு வந்து சாஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து நல்லா வந்து மிக்சர் ஜாரில் பால் ஊற்றி நல்லா வந்து நைஸாக அரைச்சிக்கோங்க. நல்லா சாஸ் மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட கேரட் சாஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க பாஸ்தா பண்ணிடலாம். ஒரு கடாயில் வந்து பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் போட்டுட்டு நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா கேரட் சாஸ், அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா பாயில் ஆகட்டும். அதுக்கப்புறம் சால்ட் வந்து பார்த்துட்டு வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இது இந்தியன் வெர்ஷனில் செய்கிறேன், அதனால் கரம் மசாலா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கோங்க. பெப்பர் போட்டு கொஞ்சம் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் சாஸ் வந்து கொஞ்சம் திக்காக ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பாஸ்தா வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கீங்களா, அது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் சாஸியாக வேணும் அப்படின்னா சாஸ் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் ட்ரையாக பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க, கேரட் பாஸ்தா வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கு வந்து நல்லா ரொம்ப பிடிக்கும். கொஞ்சமாக ஆரிகேனோவும் சில்லி ஃப்ளேக்ஸும் லாஸ்ட்டாக வந்து ட்ரிசில் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க, நீங்களும் ட்ரைஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பை.